ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டீனேஜர்ஸ்க்கான ஒரு பதிவு. நீங்கள் டீனேஜர்ஸ் நிறைய பேர் இப்போ நான் கேட்குறேன், எனக்கு நேரம் பத்தலை, டைமே இல்லை, படிக்க டைம் இல்லை, எழுதி பார்க்க டைம் இல்லை எனக்கு அப்படி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்குறேன். உங்கள் எல்லாருக்குமான ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, டீனேஜர்ஸ்னு இல்லை, ஈவன் பெரியவங்க கூட யாருக்கெல்லாம் நம்மளுடைய நேரத்தை சரியான வழியில் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, உங்களுடைய ரொட்டீன் வேலை எப்பவும் போல செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஈவினிங் அல்லது நைட்டு பிஃபோர் டின்னர் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், என்னென்ன வேலை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் இதை தனியாக ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. யாருக்குமே நீங்கள் இதை காமிக்க வேண்டாம், உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், 6 to 7 என்ன பண்ணேன், 7 to 8 என்ன பண்ணேன், 8 to 10 ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த டேல நடந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் எழுதிட்டே வாங்க. மினிமம் ஒரு 1 வீக் இது மாதிரி ரெகுலராக டு யுவர் கான்சியஸ் எழுதணும். உண்மையை தான் எழுதணும், ஃபேக் எழுதக்கூடாது. உண்மையான விஷயங்களை எழுதுங்க. அதில் நீங்கள் மொபைல் பார்த்தாலும் அதுவும் எழுதலாம், நான் டிவி பார்த்து இந்த டைம்னு எழுதலாம், கேம் விளையாண்ட என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். எது உண்மையோ அதை மட்டும் எழுதணும். பெரியவங்க சின்னவங்க டீனேஜர்ஸ் எல்லாருக்குமான பதிவு தான் இது. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் நீங்கள் கண்டினியூஸாக எழுதி முடிச்சுட்டு 7 நாள் கழிச்சு 8வது நாள் எடுத்து நீங்களே ரீட் பண்ணி பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் டைம் விரயமாயிருக்கு, வேஸ்டா போயிருக்கு, யூஸ்ஃபுல்லான டைம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஒரு 24 ஹவர்ஸ்ல யூஸ்ஃபுல் டைம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும். பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு நிறைய நேரம் படிக்கிறதுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேஸ்ட் டைம் எதுல போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்கா இருக்கும். திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிங்களே. நன்றி.